எல்லாரும் சொல்லுவாங்க காகித பூவுக்கு மனம் இருக்காதுன்னு. ஆனா இந்த காகித பூல மனம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு விதமான புரிதல் இருக்கு. பியூர் உறவு காணுது, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை காணுது. அதோட ஒரு வித்தியாசமான வாசனை இருக்கு, லக்ஷ்மியோட கோபம். அவ போடுற சண்டை இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஏன்னா அவளுடைய சண்டையிலையும் ஒரு அன்பு தெரியும், அவ கோபத்திலையும் அன்பு இருக்கு. கரிஷ்மா, பார்ட்டிக்காக ஒரு கெஸ்ட் லிஸ்ட்டை கொடுத்தேனே, எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா? நீ எல்லாரையுமே கன்ஃபார்மா பண்ணியாச்சு. ஆக்சுவலி நைஸ். சரி, ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொறுப்பை மலிஷ்கா ஏத்திருக்கா. அவ எவ்வளவு கேப்பபிள்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. ஐ அம் ஷூர். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா நீ. ஐ அம் ஆல்சோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற இந்த பார்ட்டியில இந்த தரித்திர லக்ஷ்மியோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஐ நோ அண்ணி. அவ எப்பெல்லாம் எந்த ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் எதை ஏற்பாடு பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கலாட்டா அங்க நடக்கும். ரைட். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல நடக்கிற இந்த பார்ட்டியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். கரிஷ்மா, இன்னைக்கு ரிஷிக்கும் மலிஷ்காவுக்குமான ஸ்பெஷல் டே. அண்ட் ஐம் ஷூர் அண்ணி, மலிஷ்கா இதை ரொம்ப மெமரபிள் ஆக்கி காட்டுவா. தனக்காகவும் அப்புறம் நம்மளுக்காகவும். அண்ட் ரிஷிக்காகவும் தான். அடடடடா, இன்னைக்கு பணக்காரங்க குடிக்கிற டீ நான் குடிக்க போறேன். இதையே பின்டோட அம்மா கிட்ட நான் பிச்சை வாங்க வேண்டி வந்தது. இந்த ராகவும் கேதுவும் இருக்கிறதுனால எதுவுமே வாங்க முடியல. உட்காராதீங்க உட்காராதீங்க. என்னாச்சு? பின்னாடி பல்லி இருக்கு. அம்மா, பல்லியா? எங்க எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ மம்மி, கத்தா மம்மி, இருங்க. எங்கடி இருக்கு? எங்க இருக்கு? இருங்க நான் என்ன பண்றது? இன்டீரியர் இருக்கு, போங்க. நான் அத வரட்டறேன். நீங்க போங்க. சீக்கிரம் சீக்கிரம், சும்மா நிக்காம சீக்கிரம் அது தரித்திரத்தை எக்ஸ்டீரியர்ல அனுப்பி வை. ஏன் சித்தி, பல்லியும் தரித்திரமா என்ன? இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் கேக்குற? இப்ப நான் யார தரித்திரம்னு சொன்னேன்? இல்ல சித்தி, சில பேரு பயங்கர தரித்திரமா இருப்பாங்க. சில உறவுக்காரங்களும் அப்படி இருப்பாங்க. உறவுக்காரங்களா? நீ என்ன சொல்ற? நீ என்ன தரித்திரம்னு சொல்ல வரியா? இல்ல சித்தி, அவ உங்களை சொல்லல. உங்களை போய் நாங்க டெல் பண்ணுவோமா என்ன? இல்ல வாய முடி வெள்ளப்பள்ளி. சித்தி, நீங்க போய் என்ன இப்படி சொல்றீங்களா? பள்ளி இருக்கா இல்ல போயிடுச்சா? போயிடுச்சு. நான் விரட்டிட்டேன். போயிடுச்சு. ஆனா அது இன்டீரியர்ல தானே இருக்கு. தெரியாது. இருக்கலாம். என்ன திறக்கலாம்? நான் என்ன மேடா? முதல்ல அதை கண்டுபிடி. சரியான அவுல் தலைமையில விழுந்ததுன்னா அப்ப தெரியும் உனக்கு. முதல்ல அதை விரட்டி இங்க இருந்து தள்ளடி. பல்லி 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 ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆமா, ஜாலியா இருந்தது இல்ல சித்தி, உன்னதான் பல்லின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும். அவங்கள திட்டினது கூட அவங்களுக்கு தெரிஞ்சது. அதான் நிறைய கோவம் வந்தது. இன்னும் நிறைய பாடம் புகட்ட வேண்டியது இருக்கு. கரெக்டா சொன்ன. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய ஆட்டம் இருக்கு. ரொம்ப ஜாலியா இருந்தது. செமையா இருந்தது. ஷாலு, சித்தி மட்டும் அக்காக்கு பல்வேந்தர் கூட கல்யாண ஏற்பாடு பண்ணாம இருந்திருந்தா இந்த நாளே வந்திருக்காதுல்ல. இது எல்லாத்துக்குமே சித்தி தான் காரணம். அதே நேரத்துல அக்காவும் மாமாவும் ஒண்ணு சேர்ந்தே தீருவாங்க. அது நடந்தே தான் தீரும். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அது இருக்கட்டும், மாமா இன்னைக்கு வீட்ல பார்ட்டி வச்சிருக்காரு. ஆயுஷ் நம்மள இன்வைட் பண்ணிருக்கான். நீலம் ஆண்டி எங்க மாமாக்கான மேரேஜ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என் மனசு இப்பவும் சொல்லுது அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்து. இல்ல நாம பாசிட்டிவா நினைக்கலாம். எதுவும் யோசிக்க வேண்டாம். நம்ம பாசிட்டிவா நினைச்சாதான் அக்காவையும் மாமாவையும் நம்ம ஒண்ணு சேர்க்க முடியும். நாம நல்லதே யோசிக்கணும், அதோட நல்லதையே செய்யணும். யாராவது ரூம்ல இருக்கீங்களா? யாராவது ரூம்ல இருந்தா ப்ளீஸ் எனக்கு டவல் கொடுங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் டவல் எடுத்து கொடு. இவ இருக்கானே, திருந்தவே மாட்டான். முதல்ல இவனை பாத்ரூமுக்கு டவல் எடுத்துட்டு போக சொல்லி பழக்கணும். டவலை எடுத்துட்டு போக மாட்டான். எடுத்துட்டு போனாலும் நேரா பெட்ல வந்து போட்டுருவான்.
இல்ல இந்த கதவை வேற ஓப்பனா திறந்து விட்டுருக்கேன். நான் திருந்தவே மாட்டேன். லக்ஷ்மி டவல். இப்ப எதுக்காக லக்ஷ்மியை நான் கூப்பிடுறேன்? யாராவது ரூம்ல இருக்கீங்களா? யாராவது? இல்லனா நான் தான் வெளியே வரணும். ஒருவேளை நான் வெளியே வந்தா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். யாராவது என்ன இப்படியே பார்த்துட்டா? ஐயோ, இப்ப நான் எந்த அதிகாரத்தோட போறது? எந்த உறவுக்காக எனக்கு அதிகாரம் இருந்ததோ அதுதான் இப்போ எனக்கு இல்லையே. யாராவது ரூம்ல இருக்கீங்களா? ப்ளீஸ் எனக்கு டவல் எடுத்து கொடுங்க. அடுத்த வாட்டி நான் டவல ரூம்குள்ளே வச்சிருக்கேன். அப்பதான் யாரையும் கூப்பிட வேண்டாம். அட யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் டவல கொண்டு வாங்க. மலிஷ்கா, தேங்க் காட் நீ வந்துட்ட. டவல் தா தா தா. வாங்கிக்கா, அதான் டவல கொடுக்கறேன்ல. மலிஷ்கா, அட என்ன பண்ற? டவல வாங்கிக்கோ. மலிஷ்கா என்கிட்ட விளையாடாத. கைக்கு எட்டலையே. சரி ஒண்ணு பண்ணு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன gift கொடுப்ப? என்ன விளையாடுறியா மலிஷ்கா? ப்ளீஸ் டவல கொடு. எனக்கு இங்க குளிரா இருக்கு. என்ன gift கொடுப்பேன்னு சொல்லு. அது நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன். அதை கொடு. கண்டிப்பா? கண்டிப்பா. அட என்ன கேட்டாலும் கொடுக்கற மலிஷ்கா. ப்ளீஸ் டவல கொடு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ப்ராமிஸ். சரி கொடு. வாங்கிக்க. என்ன பண்ற? ஒரு தடவை கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நான் டவல் கொடுப்பேன் பாரு. டெய்லி டவலுக்காகவே இவன் என்ன கூப்பிடுவான். ரிஷி ரிஷி ரிஷி, நீ நல்லா இருக்கல? கீழே விழுந்தி உனக்கு அடிபடலையே? நான் நல்லா இருக்கேன் மலிஷ்கா. நிஜமா? சரி, நீ எனக்கு என்ன gift கொடுக்க போற? உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு அதை நிச்சயமா கொடுக்கறேன். கண்டிப்பா கொடுப்பல்ல? கண்டிப்பா. லக்ஷ்மி, உள்ள வாயே. இல்ல, எனக்கு வேற வேலை இருக்கு. ஓ, எவ்வளவு வேலை பண்ற? முதல்ல நீ உள்ள வா. உள்ள வான்னு கூப்பிடுறேன்ல. இந்த வேலையெல்லாம் நீ உன்னோட வீட்ல பண்ணிக்க. உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. ரிஷி பண்ணி வைப்பான். அன்னைக்கு நீ போய் வேலை பாரு. இன்னைக்கு நீ எனக்கு விட்னஸா இரு. ஏண்டி, நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண, எவ்வளவு கஷ்டப்படுத்தின. Now it's my turn. இனிமே நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். எதுக்கான விட்னஸ்? இப்ப தெரிஞ்சிரும். ரிஷி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். வேலண்டைன்ஸ் டேவா இருக்கிறதால நான் என்ன கேட்டாலும் கொடுப்பானா? கேட்கவா? நான் தான் சொல்றல, நீ என்ன கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன்னு. என்ன வேணும் சொல்லு. டைமண்ட் நெக்லஸ், ரிங், என்ன வேணும் சொல்லு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேற ஒண்ணு வேணும். வேற என்ன 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 வேணும்னு சொல்லு மலிஷ்கா. இங்க பாரு, நீ எனக்கு கொடுப்பல்ல. நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க. லக்ஷ்மி தான் அதுக்கு விட்னஸ். ப்ராமிஸ் மலிஷ்கா, உனக்கு என்ன வேணும்? எங்க பாரு, ஜெனுவின்லி நீ என்ன போர் அடிக்கிற. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை கொடுப்பேன். தென் ஃபைன், நான் சொல்றேன். கனவுல கிடைக்காத ஒண்ணு இப்ப நான் உன்கிட்ட கேட்க போறேன். கிஸ். God, what wrong with you? எப்பவுமே நீ இந்த மாதிரி தான் பண்ற. எப்படி பண்ற? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பார்ட்டி பொறுப்பை மலிஷ்கா கிட்டயா கொடுத்தீங்க? ஆமா, ஏன்? ஏன் மாம், இது வேற ஒருத்தரோட பொறுப்புல இருக்கணும். அது யாரு? மாம், இந்த வீட்ல பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல. பெரிய பொண்ணா? யா, நான் உன் முன்னாடி தானே நிக்கிறேன். பெரியவண்ணா, அதுக்கப்புறம் சோனியா. ஆனா உனக்கே தெரியும் ஆயுஷ், இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கும் சோனியாவுக்கும் பிடிக்காது. நான் ஒண்ணு உங்களை பத்தியோ சோனியா பத்தியோ சொல்லல. மாமாவோட பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல. மாமாவோட பெரிய பொண்ணா? ஆயுஷ், ஏன் எப்ப பாரு ஒரே விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அவ இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. அவளை பெரிய பொண்ணுன்னு சொல்லி என்ன அஹானாவ, சோனியாவ, தேவிகாவை இன்சல்ட் பண்ணாத. அவளோட லெவல் என்னன்னு உனக்கு தெரியும்ல? மாம், அவளோட லெவல் எங்கேயோ இருக்கு மாம். ஆயுஷ், இந்த அதிக பிரசிங்கத்தனத்தை நிறுத்து, இல்லனா இந்த இடத்துலயே உன்னை முதல்ல ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க.
இந்த பார்ட்டியோட பொறுப்பை ஏன் மலிஷ்கா கிட்ட ஒப்படைச்சீங்க? யார் அவ? அவ அவ யாரு எவளா? லக்ஷ்மி கிட்ட ஏன் இத குடுக்கலனா அவ இந்த வீட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. she is nothing. அப்படியா? அப்ப மலிஷ்கா யாரு? டு அஸ்? மலிஷ்கா இருக்கா, எல்லாமே அவதான். இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக ஆயுஷ் லக்ஷ்மி மருமகளா இருக்கும்போது எல்லாம் பண்ணா. இன்னைக்கு மலிஷ்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாக்குறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு? அதோட இந்த பார்ட்டி மலிஷ்காக தான் பண்றோம், புரியுதா? அதனால நீ மரியாதையா உன்னோட வேலையை கவனி. enough. மலிஷ்காவோட வேலையில தலையிடாத, புரியுதா? காட் ஆயுஷ். மலிஷ்காவோட வேலையா? என்ன நடக்குது? இந்த நேரத்துல ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஜாலியா இருந்திருக்கும். நீங்க என்னடானா பொறுப்பை மலிஷ்கா கிட்ட கொடுத்திருக்கீங்க. என்னால எதுவும் பண்ணவும் முடியாது, ஏன்னா மலிஷ்கா நடுவுல இருக்கா. ஐ விஷ் அந்த மலிஷ்காவை நான் மட்டும் சின்ன பையனா இருந்திருக்கணும். அவளை அப்படியே முன்னாடி நிக்க வச்சு அவ தலைமுடியை பிடிச்சு பொங்கு 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 பொங்குன்னு குத்திருப்பேன். ஓ, ச்சே. இந்த மலிஷ்காவை என்னதான் பண்றது? பாட்டி ஜூஸ். எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், எடுத்துக்கிட்டு போயிடு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாட்டி. ஜூஸ் குடிச்சுதான் ஆகணும், இது உடம்புக்கு நல்லது பாட்டி. தெரியுமா, ஆனா மனசு கேட்கல. ஏன்? அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. இல்ல பாட்டி, நான் வாக்குவாதம் பண்ணல. ஆனா ஜூஸ் குடிச்சுதானே ஆகணும். மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜூஸ் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்னாச்சு தேவிகா? பாருங்க பெரியப்பா, ஜூஸ் வேண்டான்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏமா, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எனக்கு மனசே சரியில்லை வீர். வீட்டோட நிலைமை இப்படி இருக்கே, நான் பலவீனமாகி பெட்ல இருக்கணும்னு தான் விரும்புறேன். பட் ஏம்மா, ஏன்? ஏன் உனக்கு தெரியாதா? நம்ம வீட்ல கல்யாண அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு நடக்க போகுது. அது தெரிஞ்சு போன கதை. ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. நாம எவ்வளவோ முயற்சி பண்ண ஒன்றும் பண்ண முடியல. மறுபடியும் எல்லாம் குழப்பமாயிடுச்சு. கடவுள் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தியே தீரணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த பகவானை மீறி எதுவும் நடக்க போறது இல்லம்மா. அவர் முடிவு பண்ணாத எந்த விஷயமும் இந்த பூமியில நடக்காதுமா. நம்மால எதுவும் பண்ண முடியாது. நம்ம விருப்பப்படி நடக்கிறதுக்கு எந்த அதிசயமும் நடக்காது போல இருக்கே. மலிஷ்காவுக்கு நடந்ததுக்கு நியாயம் கிடைக்கணுமேமா. அவளை ஏமா லக்ஷ்மி கூட அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் விட்டு கொடுத்துருக்கா. அவ தியாகமும் வீண் போயிடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு பகிரங்கமா அதை அறிவிப்பாங்க. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. கடவுளோட விருப்பப்படி தான் நடக்கும். அம்மா ப்ளீஸ் ஜூஸ் குடிங்க. தேவிகா. மலிஷ்கா, ஏன் இப்படி நிக்கிற? ஃபுல் டே எடுத்துக்க போறியா? என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லு. ஓகே ரிஷி, ஃபைனலி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்க போறேன். நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எல்லார் முன்னாடியும் நீ காட்டணும். நீ நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு முத்திரையை குத்திடு. எனக்காக உன் மனசுல இருக்க காதலை நீ ப்ரூவ் பண்ணு. அதனால என்னோட விருப்பம், இன்னைக்கு வேலன்ஸ் டே அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணணும். அதுவும் எல்லார் முன்னாடியும் பண்ணணும். கிஸ். கிஸ் கிஸ்னா எந்த கிஸ்? ஆஃப் கோர்ஸ் கிஸ்னா கிஸ். அது என்ன எந்த கிஸ்? உனக்கு என்ன பைத்தியமா மலிஷ்கா? வாட்ஸ் ராங் வித் யூ? எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்ணுமா? என்னால கிஸ் பண்ண முடியாது மலிஷ்கா. என்னோட காதலை எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தியும் தெரியும். இப்போ என்ன பண்ண மலிஷ்கா? என்னால எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ண முடியாது. நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாட்டேன். என்னால பண்ணவே முடியாது. நீ பாரு ப்ராமிஸ் பண்ணிருக்க. நீ ப்ராமிஸ் பண்ணதால உன்னோட ப்ராமிஸை மீற கூடாது. நீ எல்லார் முன்னாடியும் எனக்கு கிஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லையா லக்ஷ்மி? ஹலோ கிரண். ஹாய் நீலம். உன் குரல்ல பார்த்தா மலிஷ்கா குட் நியூஸ் சொல்லிருக்கா போல. அவ சொன்னாளா இல்லையா? என்கிட்ட சொன்னா. அப்படின்னா இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். என் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாது. தேங்க்ஸ் சோ மச். ஹே, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு தானே நாமளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐ நோ. சரி நீலம், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பா? ஆக்சுவலி அன்னைக்கு அபயும் நானும் 2 பேரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம். நாங்க எமோஷனல் ஆயிட்டோம். ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட் டே. என்ன இப்படி எல்லாம் பேசுற கிரண்? நீ ஒரு அம்மா, உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ல போனா நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸ் வேணா சொல்லிக்கலாம், பட் சாரி தேவையில்லை. ஐ நோ. இப்ப நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, சம்பந்தி ஆக போறோம். எக்ஸாக்ட்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சேம் டு யூ. அப்புறம் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டிக்கு நீயும் அபயும் கண்டிப்பா வந்துடணும். சீக்கிரமா வந்துருங்க. இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், ரிஷியும் மலிஷ்காவும் நிரந்தரமா ஒன்னு சேர போறாங்கன்னு.
1 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம். நீலம் என்கிட்ட வார்த்தையே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மல்லிஷ்கா ரிஷியோட மணப்பெண் ஆகணும்னு நினைச்சேன். என்னால வெயிட் பண்ண முடியாது. இந்த வீட்ல மலிஷ்காவோட கிரகப்பிரவேசம் நடக்கிறத நான் பார்க்கணும். நீ வேணா பாரு, நம்ம 2 பேரோட ஆசையை சீக்கிரமா நிறைவேற போகுது. ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். பாய். காட், ரிஷி மலிஷ்காவோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. ப்ளீஸ், இப்பவாவது என் பொண்ணுக்கு சந்தோஷம் தான். ரிஷி, நீ உன்னோட ப்ராமிஸ நிறைவேற்றி தான் ஆகணும். நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு நீ சொன்னியா இல்லையா ரிஷி? என்ன ஆனாலும் சரி, நீ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு கிஸ் பண்ணியே ஆகணும். நான் ஒத்துக்க மாட்டேன். அதோட ரிஷி, நீ இன்னைக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாத, நான் அதை கேட்கவும் மாட்டேன். மலிஷ்கா, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் அட, கேளு. என்ன நீ? உன்கிட்ட நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? கிஸ் தானே கேக்குறேன். நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. சோ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாவது இருக்கா? ப்ராப்ளம் இருக்கு. என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் என்னன்னா, நான் உன்னை கிஸ் பண்ண விரும்புறேன். இவ எங்கிருந்து வந்தான் தான் எனக்கு தெரியவே இல்லை. இவளை வீட்டை விட்டு விரட்டவும் முடியல, வீட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியல. மோனிகா டார்லிங்கா, இப்ப எதுக்கு இவ ஃபோன் பண்றா? பிக் அப் த ஃபோன் இடியட். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? எங்க போய் தொலைஞ்சான்? இவ முன்னாடி மோனிகா கிட்ட பேசவும் முடியாது. இவ தான் லக்ஷ்மிக்கு உளவாளி வேலை பண்றாளே. எங்க எங்க போய் தொலைஞ்சான்? அவனால அந்த முட்டாள் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் ஆளையே காணும். செத்து போயிருப்பான். தரைய தேய்ச்சி தேய்ச்சி என்ன தாஜ்மஹால் ஆக்க போறியா? உன் மூஞ்சில கொஞ்சம் தேய்ச்சிக்கைய, அப்பயாவது பாக்குற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அதான் முடிச்சிட்டல, கிளம்பு. இருங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. போயிடுறேன். சொல்றது காதுல விழலையா? ஏய், தண்ணி உன் தலையில ஊத்தவா? வேணாமா? நீ இதை சொன்னா கேட்க மாட்டிய. அந்த தொடச்ச தண்ணியில உன் மூஞ்ச அப்படியே அமுக்கணும் போல இருக்குடி. அப்பதான் உனக்கு புரியும். பண்ணவா? வேண்டாம், நான் போயிடுறேன். கிளம்புறல, மறுபடியும் இந்த மூஞ்ச காட்டிட்டு வராத. எனக்குன்னு வாட்ச போற. இவன் கண்டிப்பா செத்து போயிருப்பான். ஏதாவது சாக்கடையில விழுந்து செத்து போயிருப்பான். இந்த மாதிரி பொறுக்கிக்கலாம் நிச்சயம் இதான் நடக்கும். He deserves it. ஓ, உயிரோட தான் இருக்கான். ஆனாலும் என் போனை எடுக்கல. bloody thick skinned. ஏண்டா நாயே, உயிரோட தானே இருக்க? எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், ஏன் போன் எடுக்கல? ஏன் உங்க அப்பா ஏதாவது வாங்கி வச்சிருக்காரா என்ன? தேவைப்பட்டா எடுப்பேன், எல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படி என்ன பண்ணிடுவ சொல்லு? மரியாதை கொடுத்து பேசு, இல்லைன்னா போனை வச்சிரு. பேசாம போயிடு. தகுதிய மறக்காத, மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. அதோட உன் நல்லதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுறவனா இருந்தா எக்கேடோ கெட்டு போய் எனக்கு என்ன? ஏய் மோனிகா மை டார்லிங், இந்த பல்வீந்தர் மனசு உடைஞ்சு போயிருக்கு. அதனால யார பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசணும்னு எனக்கு தோணுது. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு வெட்டி பேச்சு எதுவும் தேவையில்லை. விஷயம் என்ன, அதை சொல்லு. நீ இந்த பல்வீந்தர் கிட்ட பேசுறனா அது கண்டிப்பா மலிஷ்காவோட விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரிலேஷன் அப்படிமா. அவ ஹீரோ விட்டு வில்லன், நான் ஹீரோயின் விட்டு வில்லன். இப்ப சொல்றியா சொல்லலையா? சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? என்னம்மா பேச முடியலையா? எனக்கு லக்ஷ்மி தான் வேணும். மலிஷ்கானா எனக்கு லாபம் மட்டும் தான் வேணும். லக்ஷ்மியை பத்தி ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு, இல்லனா போன வை. ரிஷியோட வீட்ல வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி இருக்கு. இதுக்கெல்லாம் பார்ட்டி வைப்பாங்களா என்ன? ஓஃபோ, வேலண்டைன்ஸ் பார்ட்டி நடக்குதுன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்க. நாங்க போய் என்ன பண்றது? டான்ஸ் ஆடவா? நாங்க போய் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, அங்க பார்ட்டி நடக்குது. உன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றத நீ தான் டிசைட் பண்ணணும். நிறைய பார்ட்டி போற, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுற, ஆனா மூளை வேலை செய்யலையே. சரி, அது இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு மூளை இருக்கா? ஏன்னா லக்ஷ்மிக்கு பதிலா வேற ஒருத்தைய கட்டிக்கிட்ட இல்லையா? நீ தேவையில்லாம வெந்த பொண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போதும், இதோட நிறுத்திக்க. சரி, அந்த பார்ட்டியை பத்தி ஏதோ சொன்னல, அதுக்கு ரொம்ப நன்றி. எப்ப பாரு மலிஷ்கா பேரு ஏன் கெட்டு போகணும்? ஏன்னா அவ பல்வந்தரை யூஸ் பண்ணிருக்கா. மலிஷ்கா பல்வந்தர் கிட்ட விஷயத்தை சொல்லிடுன்னு சொன்னா, நானும் சொல்லிட்டேன். இந்த முறை இந்த ரவுடி என்ன பண்ணுவான் அதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.
ஐ மீன் நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கிஸ் பண்ண விரும்பல மலிஷ்கா. இட்ஸ் a very private thing. நான் இந்த பிரைவேட் விஷயத்த கிராண்டா காட்ட விரும்புறேன். இத நாம மெமரபிள் ஆக்கணும், எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கணும். இந்த உலகமே நம்மளோட லவ் பார்க்கணும். அதுல என்னதான் பிரச்சனை உனக்கு? why are you behaving like this? பல இடங்கள்ல இது சாதாரணமாவே நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணுவாங்க. வாட்ஸ் a big deal? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல மலிஷ்கா. I'm not comfortable with that. இங்க பாரு ரிஷி, நீ வாக்கு கொடுத்திருக்க. சோ கண்டிப்பா நீ அந்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். அதோட என்ன கிஸ் பண்ணுன்னு நானே சொல்லும் போது அதுல என்ன பிரச்சனை? நீ லக்ஷ்மிக்கு தான் வாக்கு கொடுத்திருக்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. அதுக்காக நீ உழைக்கிறல்ல, அப்ப என்னோட ஃபீலிங்ஸ பாத்தியா?